இந்த சப்த கன்னிகள் சப்த மாதா அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். சப்த கன்னிகள் அதில் வராகி. இந்த வராகி அப்படிங்கிறது இன்றைக்கு நிறைய இடங்களில் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அம்மனாக இருக்கிறது. இதில் இன்னொரு குறிப்பான ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. இந்த சப்த கன்னிகளில் இருக்கக்கூடியவர்களை தனியாக பிரித்து பூஜை செய்யலாமா? பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா பரசுராமா பரசுராமா ரேணுகா ராமா. எல்லாம் வல்ல அன்னை மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். இது எங்கெல்லாம் பூஜை பண்ணலாம், எப்படிலாம் பூஜை பண்ணலாம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. ஆகமத்தில் சில முறைகள் இருக்கு. இந்த வராகியை பூஜை பண்றது ஆஷாட நவராத்திரி, வராகி நவராத்திரிம்பாங்க, ஆஷாட நவராத்திரிம்பாங்க. இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி இவளுக்கு உரியது. அது தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பெரிய கோயில், திருவாரூரில் கூட பெரிய கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சில ஆலயங்களில் இந்த வராகியை தனியாக எடுத்து பூஜை செய்திருக்கிறார்கள். ஆனால் எல்லா ஆலயங்களிலும் இன்னைக்கு அதை பண்ணுறாங்க. அது செய்யலாமா அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு எனக்கு விளக்கம் தருவதற்கு எனக்கு தெரியல. அது செய்யலாமா அப்படின்னு எனக்கு புரியல. ஏன்னா அந்த சப்த கன்னிகளில் வரக்கூடியவர்களை பிரிக்கக்கூடாது, சப்த மாதாக்களை பிரிக்கக்கூடாது. பிரிச்சிருக்கிறாங்க, பிரிக்காமலும் இல்லை, பிரித்து எடுத்து பூஜை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்குன்னு ஒரு சில முறைகள் இருக்கு. அந்த முறைகளில் தான் அவர்கள் அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் அதை பயன்படுத்த முடியாது. ஏன்னா ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்ற கேட்டுங்க. லைவ் ரிலைவ், அதாவது டைரெக்டாக வந்து பதிவு செய்து அதை வெளியேறுறீங்க. இப்போ ஒரு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அந்த நிகழ்ச்சியை பதிவு பண்ணுறீங்க. எல்லா நிகழ்ச்சியும் அந்த மாதிரி நேர்முகமாக பதிவு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன் முடியாதுன்னா கேட்காதீங்க, முடியாது. எல்லா நிகழ்வுகளும் நேரடியாக பதிவிறக்கம் செய்ய முடியாது. சில இடங்களில் கேமரா ஒர்க் பண்ணாது. அது நிறைய இடங்களில் நாங்களே பார்த்துருவோம். சில ஃபோட்டோஸ் கிடைக்கவே கிடைக்காது. அபூர்வமான சில நிகழ்வுகள் நடக்கும். இது தெய்வ சக்தி அப்படின்னு சொல்கிறோம். என்ன நினைக்கிறீங்கன்னா எல்லா இடத்திலும் எல்லா தெய்வங்களையும் அனுகிரகம் கொண்டு வர முடியுமா? முடியாது. ஒரு ஜோதிடம் பார்க்குறாங்கன்னு வச்சுங்க. இந்த ஜோதிடம் பார்க்குறவங்களுக்குன்னு ஒரு சில கோட்பாடு வச்சுருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடுகள் வச்சுருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே கட்டுப்பாடு வராது. ஒரு சிலருக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் வரும். அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு தான் அவங்க வந்து ஜோசியம் பார்த்து பலன் சொல்ல முடியும். இந்த கட்டுப்பாடுகளை மீறி அவங்க போய் சொல்கிற பொழுது கண்டிப்பாக அது உண்மையாக இருக்காது. உண்மையை சொல்ல முடியாது. அவர்களுக்கு அந்த சக்தி வேலை செய்யாது. இதான் உண்மை. இந்த வாராகி அப்படிங்கிறதும் நிறைய கோயில்களில் பிரித்து எடுத்துகிட்டு வந்து வச்சு இன்றைக்கி வழிபாடு செய்கிறாங்க. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை, அவ்வளோதான். நிறைய பேர் செய்கிறாங்க, எனக்கு உடன்பாடு இல்லை. வாராகி அப்படிங்கிறது அம்பாளுடைய, லலிதையினுடைய போர்ப்படை தளபதி. ஏற்கலப்பையும் கையில் வைத்திருக்கக்கூடியவள், உலக்கையை கையில் வைத்திருக்கக்கூடியவள். இந்த உலகம் அழிகின்ற பொழுது அந்த உலகத்தை காக்கக்கூடியவள் அவள்தான் அப்படின்னும் சொல்றாங்க. மகாவிஷ்ணுடைய அம்சமாகவும் அரிசக்தி என்று சொல்லக்கூடிய சிவனும் சக்தியின் அம்சமாகவும் இருக்கக்கூடியவள் இந்த வாராகி. இந்த வாராகி அப்படிங்கிறது நிறைய நன்மைகளை தரக்கூடியவள், எதிரிகளை அழிக்கக்கூடியவள். ஏன்னா எதிரிகள் அப்படிங்கிறது நமக்குள்ளே நமக்கு எதிரிகள் வந்து சேர்ந்து விடுவார்கள். அந்த நமக்குள் ஏற்படும் எதிரிகளையும் வெளியில் ஏற்படும் எதிரிகளையும் அழிக்கக்கூடியவள் இந்த வாராகி. வாராகியை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடியவர்கள், வெற்றிகளை தரக்கூடியவள். ஒரு விஷயத்தை எடுத்து செய்கிறோம்,
அதில் வெற்றி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த வாராகி வழிபாடு அப்படிங்கிறதுல கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அந்த வாராகி இன்னைக்கு நிறைய கோயில்களில் வச்சு வழிபாடு செய்கிறாங்க, சந்தோஷம். ஆனால் முறையாக வழிபாடு செய்யுங்கள். ஏன்னா இந்த சப்த மாதாக்களில் இருக்கக்கூடியவர்களை நீங்கள், மீண்டும் சொல்லுகிறேன், வழிபாட்டு முறையில் தவறுகள் செய்தால் அதனால் உங்களுக்கு பின்விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். அதை முதல்ல புரிஞ்சுங்க. சப்த மாதாக்கள் அப்படிங்கிறது வேற. நீங்க வீட்டில் இருக்கிற அம்பாவை கும்பிடுற மாதிரிலாம் கும்பிட முடியாது. உங்க குலதெய்வத்துக்கு செய்யற மாதிரிலாம் பூஜை பண்ண முடியாது. உங்க குலதெய்வ பூஜை அப்படிங்கிறது நீங்க எப்படி வேணாலும் கும்பிட்டுக்கலாம். கிராம தேவதை பூஜைங்கிறது அந்த கிராமத்தில் உள்ளவங்க வழிபாட்டு முறைங்கிறது எப்படி வேணாலும் கும்பிட்டுக்கலாம். ஆனால் அந்த சப்த மாதாக்கள் பூஜை எப்படிங்கிறது முறையான வழிபாடுகள் செய்ய வேண்டும். அவர்களை பிரித்தெடுத்து நீங்கள் ஒரு கோயில் கட்டி வழிபாடு செய்கிறீர்களே ஆனால் அதற்கு உங்களுக்கு தியான ஸ்லோகம், அந்த அம்பாள் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்திருக்க வேண்டும்.